சுவாசிக்கும் ஆக்சிஜன் காற்றானது 3 பிராணவாயு சிலிண்டருக்கு சமமானவை. ஒரு நாளில் ஒரு மனிதனின் ஆக்சிஜன் தேவையானது 2100 ரூபாய். விலை மிகுந்த காற்று நமக்கு எங்கிருந்து கிடைக்கிறது? ஒரு அரச மரம் தன்னை சுற்றியுள்ள 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆக்சிஜன் காற்றை தருகிறது. தண்ணீரை பாட்டிலில் அடைத்து விற்க போகிறார்கள் என்று நம் தாத்தாக்களிடம் சொல்லிய போது அவர்கள் நிச்சயம் சிரித்திருப்பார்கள். ஆனால் இன்று அவர்களின் நம்பிக்கையை பாட்டிலில் பல வடிவங்களில் விலையொட்டி விற்கப்படுகிறது. மரம் என்பது வெறும் மரம் அல்ல, பல்லுயிர்கான வீடாகும். ஆக்சிஜன் தரும் மரம். ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த காலநிலை மாற்றத்திற்கு எதிராக களப்பணியை தொடங்க வேண்டும். 3ஆம் உலகப் போர் தண்ணீருக்காகவும் உயிர் மூச்சுக்காகவும் கூட இருக்கலாம். எல்லாம் சரி, அழிந்து வரும் பூமிக்கு யார் பொறுப்பேற்பது? வேறு யார்? நாம் தான். நம் வரும் தலைமுறைகள் ஆக்சிஜன் குடுவையை முதுகில் சுமக்க வேண்டாம் என்று நினைத்தீர்கள் என்றால் இன்றே களப்பணியை தொடங்குங்கள். ஒரு நாளில் ஒரு மனிதன் சுவாசிக்கும் ஆக்சிஜன் காற்றானது 3 பிராணவாயு சிலிண்டருக்கு சமமானவை. ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரின் விலை 700 ரூபாய். ஒரு நாளில் ஒரு மனிதனின் ஆக்சிஜன் தேவையானது 2100 ரூபாய். ஒரு ஆண்டிற்கு 7,66,500 ரூபாய். ஒரு மனிதனின் சராசரி ஆயுள் 65 ஆண்டுகளுக்கு 5 கோடி ரூபாய். இவ்வளவு விலை மிகுந்த காற்று நமக்கு எங்கிருந்து கிடைக்கிறது? ஒரு அரச மரம் தன்னை சுற்றியுள்ள 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆக்சிஜன் காற்றை தருகிறது. மரங்களின் மதிப்பு தெரிகிறது. மற்றவர்களுக்கான விழிப்புணர்வு எப்போது வரப்போகிறது? மண்ணை நேசிப்போம், மரங்களை நேசிப்போம். தண்ணீரை பாட்டிலில் அடைத்து விற்க போகிறார்கள் என்று நம் தாத்தாக்களிடம் சொல்லிய போது அவர்கள் நிச்சயம் சிரித்திருப்பார்கள். ஏனென்றால் தண்ணீர் என்பது ஒரு விற்பனை பண்டம் அல்ல என்பது அவர்களின் தீர்க்கமான நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் இன்று அவர்களின் நம்பிக்கையை பாட்டிலில் பல வடிவங்களில் விலையொட்டி விற்கப்படுகிறது. நாளை ஆக்சிஜன் காற்றை கூட பாட்டிலில் அடைத்து ஒவ்வொரு பெட்டி கடையிலும் விற்கக்கூடும் என்று நான் கூறிய போது நீங்களும் நிச்சயம் சிரிக்கத்தானே செய்வீர்கள். ஆனால் இதுவும் நிச்சயம் நடந்து வரும். ஏனென்றால் நமக்கு மரம் என்பது வெறும் பணம் அல்லவா? மரம் என்பது வெறும் மரம் அல்ல, பல்லுயிர்கான வீடாகும். ஆக்சிஜன் தரும் மரம். ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த காலநிலை மாற்றத்திற்கு எதிராக களப்பணியை தொடங்க வேண்டும். களப்பணியின் மூலம் மரம் நடுவது, மரம் வெட்டுவதை தடுப்பது என்பதன் மூலம் உரிய வரும் பூமி பந்தை சிறிதளவு தடுக்க முடியும். எங்கோ பற்றி எரியும் ஆக்சிஜன் அமேசான் காடுகளும் சரி, நம்ம ஊரில் வளர்ச்சி என்ற பெயரில் வெட்டப்படும் மரங்களும் சரி, எல்லாம் இந்த காலநிலை மாற்றத்தில் பின்னி பிசைந்துள்ளது. 3ஆம் உலகப் போர் தண்ணீருக்காகவும் உயிர் மூச்சுக்காகவும் கூட இருக்கலாம். நம் தலைநகரத்திற்கு வந்துள்ள ஆக்சிஜன் சிலிண்டர்கள் நம் ஊருக்கு வருவது மிக தொலைவில் இல்லை மக்களே. தொழிற்சாலை உற்பத்தியில் கவனம் செலுத்தும் நாம் குறைந்தபட்சம் 33% காடுகள் உருவாக்குவதில் வேண்டாமா? எல்லாம் சரி, அழிந்து வரும் பூமிக்கு யார் பொறுப்பேற்பது? வேறு யார்? நாம் தான். நம் வரும் தலைமுறைகள் ஆக்சிஜன் குடுவையை முதுகில் சுமக்க வேண்டாம் என்று நினைத்தீர்கள் என்றால் இன்றே களப்பணியை தொடங்குங்கள். மூலம் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு மரமேனும் நட வேண்டும். அரசின் பல்வேறு திட்டங்களின் மூலம் பள்ளிகளில் பொது இடங்களில் மரம் நடுவதின் திட்டங்களை கைகோர்த்து இணைய வேண்டிய நேரம் இது. இணைவோம், இயற்கையை காக்க. உறுதிமொழி. நான் வாழும் பூமியின் வெப்பத்தை குறைப்பேன், உலகத்தின் உயிர் நாடி நீர்வளத்தை பாதுகாப்பேன், தண்ணீர் சிக்கனத்தையும் மழைநீர் சேமிப்பையும் கடைபிடிப்பேன், மாசில்லா காற்றை சுவாசிக்க மரங்களை வளர்ப்பேன், மண்ணை வளமாக்கும் மக்கும் கழிவுகளை உரமாக்குவேன், பிளாஸ்டிக் பைகளை தவிர்த்து குப்பைகள் எரிப்பதை தடுப்பேன், நம் வரும் தலைமுறைகள் நலமாய் வாழ சூழலை மேம்படுத்துவேன் என உறுதியளிக்கின்றேன். சூழல் காப்போம், தேசம் காப்போம்.